முட்டைக்கோஸ் கூட்டுங்க பாருங்கள். அப்படின்னு பைத்தம்பருப்பு கழுவிட்டு அலசிட்டு போட்டுங்க. வெங்காயம், தக்காளி, பருப்பு நல்லா பைத்தம்பருப்பு நல்லா வெந்துட்டுங்க. இது வந்து முட்டைக்கோஸ் கூட்டு. என் பையனுக்கு ரொம்ப வயிறு புண்ணாக இருக்குது. அதனால் முட்டைக்கோஸ் வந்து நல்லா வயிறு புண்ணு ஆற்றும். அது சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி செஞ்சால் இப்படி செஞ்சாலும் சாப்பிட மாட்டான் தான். இது மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது, வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது. நல்லா வேவட்டுங்க, நல்லா குழையணுங்க, நல்லா வெந்து குழையணும். அப்படியே இங்கே இருங்க. அந்த கூட்டுக்கு தாளிக்க போகிறேன். கடுகு, ஜீரகம் கொஞ்சோண்டு, கருவேப்பிலை, கூட்டுங்க. அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் தேங்காய், நான் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சிட்டேன். இப்போ தேங்காய். அவ்வளோதாங்க. இந்த கூட்டு இது சாதத்தில் பிடிச்சி திங்கலாம், தோசைக்கு ஊற்றி திங்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த கூட்டு. மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான். அந்த கூட்டு ரெடி. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு கூட்டு ரெடி. வாழைக்காய் வறுவலுங்க. பச்சையாக அப்படி போட்டுட்டோம்னா நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் உப்பு விட்டோம்னா வறுவல் சூப்பராக இருக்கும். இதிலே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போடலாம். இந்த மாதிரி செய்கிறதும் நல்லாயிருக்கும். சிம்பிளாக வறுக்கிறது. இப்போ மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டேன் முன்னாடியே. கொஞ்சம் மஞ்சள் தூள், அவ்வளோதாங்க. வறுவல் நல்லா வேகட்டுங்க. வறுவல் ரெடி ஆகிடுங்க. சால்ட்டு, பாருங்கள் எங்கள் வீட்டு சமையல் கூட்டு பார்த்திங்களா? இல்லை பிரமாதமாக இருக்குது பார்த்திங்களா? எங்கள் வீட்டுக்காருங்க இந்த கறிமீன் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கூட்டுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இது வச்சுட்டா போதும் அவருக்கு. கூட்டு சூப்பராக இருக்கா? இது வந்து முட்டைக்கோஸ் கூட்டு. வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வாழைக்காய் வறுவல். சாதம் ரெடிங்க. சுட சுட சாதம். அவ்வளோதாங்க நம்ம வீட்டு சமையல். இந்த கூட்டு வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். தோசைக்கு செம்மையாக இருக்குங்க.
ஹே கைஸ், இன்னையோட எனக்கு ஸ்கூல் ஆரம்பித்து 2 days ஆகிட்டு. ஏன் எனக்கு கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி இவ்வளோ எஃபெக்ட் போட்டு வீடியோ பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டை தட்டி விடுங்க. பாய்.